ஆனா அதையும் எவ்வளோ அழகா அவரு சொல்லி காமிச்சுக்காம ஒரு புது அனுபவம். வாழ்த்துறவங்களே சில பேர் என்ன செய்றாங்க, அதிகமான வாழ்த்து குடுப்பாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஏன்னா நீங்க வான்காந்தத்த நெனச்சுட்டு, துரியாத நெனச்சுட்டு வாழ்த்துறீங்க. அது சொல்லி தான் நீங்க செய்றீங்க. நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு போக அந்த அளவு உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகும். அமைதியா தாவத்த வாழ்த்து வச்சுட்டீங்கன்னா, அவங்க என்னமா மாறும்? இந்த தந்திரம் யார் சொல்லிக் குடுப்பாங்க? எந்த அளவுக்கு அவரே இறங்கி இருந்து மக்களுக்காக, உலக நலனுக்காக எப்படி அந்த தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துட்டது. அப்ப என்ன இருக்குதுன்னாங்க. தேங்காய் பால் இருக்கு, மாவு இருக்கு, அரிசி மாவு. இப்ப இடியாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சூடு தணிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா உடனே செஞ்சு பரிமாறும் போது வைக்க சொல்லி சாப்பிட்டு கேட்டு. அப்ப எவ்வளவு பசி. அப்ப அவர் தேவை எப்படி முடியுது? அந்த உணவு அவங்களுக்கு அவசியம் இல்லையோ என்னவோ தெரியல. அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு உணவு அமையுது. ஆனா அதையும் எவ்வளோ அழகா அவரு சொல்லி காமிச்சுக்காம ஒரு புது அனுபவம். அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. சந்திரனை நினைச்சுக்கிட்டே வந்தேன். அப்ப நாம எப்பெல்லாம் சந்திரனை நினைக்கணும், சூரியன் நினைக்கணும், கோள்களை நினைக்கணும், தாய் தந்தையரை நினைக்கணும், அல்லது நமக்கு வேலை ஆகணும்னா யாரை நினைக்கணும், எந்த அளவு நினைக்கணும். வாழ்த்துறவங்களே சில பேர் என்ன செய்றாங்க, அதிகமான வாழ்த்து கொடுப்பாங்க பாசம் பற்றல. அதை விட சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜி கேட்கவே மாட்டேன்றான். அப்ப எதுக்கு வாழ்த்துறீங்க? அதுக்கு ஒரு நண்பர் அந்த மாதிரி கேட்டபோது சொன்னாங்க, நீங்க நினைக்கிற நல்ல எண்ணங்களை விட இறுதியா நினைக்கிற ஒரு வேண்டாத எண்ணம் முன்னாடி போய் பதிவாயிடும். ஏன்னா அதை ஈர்க்கிறதுக்கு உங்ககிட்ட பழக்க பதிவு இருக்குது கருமையத்துல. அப்போ ஒரு பிள்ளைய சொல்றோம், தம்பி இந்த வேலையை செய்யறாங்க அம்மா உரிமையிலேயே கூட நினைக்கிறாங்க, எங்க சொன்னா கேக்குது சொன்னே அதனால கேட்க மாட்டான்ல. அந்த எண்ணம் தான் போயிடுது பிரபஞ்சத்துக்கு. அப்போ அடுத்த வீட்டு ஆண்டி கூட்டோடனே ஓடுறானு அவன் நினைச்சுக்கிட்டே எப்ப அவன் வருவான், அவன்கிட்ட வேலை வாங்கணும். தம்பி நீ தாண்டா கைக்கு ஒத்தாசையா இருப்பேன், உன்னதாண்டா எதிர்பார்த்துருந்தேன், கொஞ்சம் போயிட்டு வந்து வாங்கிட்டு வாடா, தோப்பை வாங்கிட்டு வந்தாட்டு தின்றதெல்லாம் இங்கே செய்யறதுலாம் அங்கேயான்னு அம்மா நினைக்கிறாங்க. அவங்க பாராட்டினாங்க, நீங்க நெகட்டிவா நினைச்சீங்க உரிமை பாச பழக்கத்துல. அவங்க எதிர்பார்த்துட்டாங்க, அவங்க நோக்கத்துல சரியா இருந்தாங்க, அவங்க பாராட்டினாங்க. இப்போ எப்படி வேலை வாங்கணும் ஒரு உதாரணம் பாருங்க. அவங்க எத்தனை பேர் கத்துக்க வேண்டியதா இருக்கு. மக்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கட்ட அந்த பாசிட்டிவ் விஷயத்த வச்சுக்கிட்டு அதையே நினைச்சு நீங்க சொல்லுங்க. மற்றதை நினைச்சிட்டு முக்கால்வாசி நம்ம செய்யறது வெற்றி பெறணும்னா அவங்கள பத்தி குறைவா நினைச்சீங்கன்னா வெற்றி பெறாது. உங்களிடம் இருக்கிற அவர்களை பற்றிய வேண்டாத எண்ணங்களை மாற்றுவதற்கே அந்த வாழ்க்கை செயல்படும். ஆனா தோக்காது. அதை மாத்திட்டு நீங்க இல்லாட்டினா உங்களுக்கே ஆயாசம் வந்து நிறுத்திக்கலாம், நடக்க மாட்டேன்னு சுதந்திரங்க. தோக்கவே அடையாது. ஒரு ஆழமான ஒரு என்ன நீங்க வான்காந்தத்தை நினைச்சிட்டு துரியாத நினைச்சிட்டு வாழ்த்துறீங்க. அது சொல்லிதான் நீங்க செய்றீங்க. அதைத்தான் நாம சொல்லி இருக்கிறாங்க மகரிஷி. அப்ப அந்த நிலையில இருக்கும்போது நாம வாழ்த்தல, அது சொல்ற பேச்ச குரு சொல்ற பேச்ச கேட்கற அந்த ஜீவன் கேக்குது. அப்போ அந்த வாழ்த்தை கொடுக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ, நம்ம சங்கத்துக்கு என்ன தேவையோ வாழ்த்து வைக்கணும். இதை செய்யுங்க நீங்க. அந்த ஒரு வழிகாட்டுதல் தான் என்னைக்கும் நம்மளை வாழ வச்சுட்டு வளர்த்துட்டு விளக்கங்களா கொடுக்கறது ஒரு காலம். ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னென்ன தத்துவத்தை யதார்த்தமா சொன்னது, கதை சொல்லி புரிய வைப்பாங்கன்றாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை சொல்றது, ஒரு உதாரணம் சொல்றதுல கூட சாமிய இந்த ஆழ்ந்த நிலையில இருந்து கொண்டு நமக்கு புரிகிற மாதிரி ஒரு அந்த கருணையாட சொன்னது ஊக்கப்படுத்துறது பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை நமக்குலாம்.
அதை நாம் மற்றவங்க கொண்டு போக நீங்கள் முயற்சியை செஞ்சீங்க. ஏன்னா பல பேர்கள் வருவாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் இல்லைங்க சாமி அப்படி ஐயாடுவாங்க. அவர் என்னைக்கு இருக்கிறாரு, அந்த அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். அப்போ நீங்கள் சங்கத்துக்கு வாங்க, மன்றத்துக்கு வாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னா அவங்க வரல, இவங்க வரலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வரணும்னு நினச்சி வாங்க, அது தானாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மூலம் பல பேர் கிடைக்க போகுது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. நம்ம மூலம் இந்த உலகத்துக்கு போக போகுது. அந்த அளவு உங்களுக்கு செல்வாக்கு பெருகும், உடல் நலம், வாழ்க்கை வளம் பெருகும். ஆனால் சங்கத்தை பாருங்கன்னுவாங்க, மன்றத்தை பாருங்க, தனி மனிதனை பார்க்காதீங்க. வளரும்போது அவங்க வேறுபாட்டில் நினைப்பாங்க, வித்தியாசமாக நினைப்பாங்க. நல்லது சொன்னால் கூட சுகம் கேட்க மாட்டாங்க. பொறுத்துருங்க. சொன்னேன், குடும்பத்திலே ஆகட்டும், சங்கத்திலே ஆகட்டும், பண்ணியிருக்காட்டும், ஒரு முறை நீங்கள் சொன்ன கருத்து சரின்னு அகத்தாய்வு பண்ணிவிடுங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க, சொல்லிடுங்க. கேட்கலன்னா திரும்ப சொல்லாதீங்க. நீங்கள் வேகப்படாதீங்க. அமைதியாக தாவத்தை வாழ்க்கை வச்சுட்டிங்கன்னா அவங்க என்னமா மாறும். இந்த தந்திரம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? அவங்க என்னமா மாறுறது நினைச்சது அங்க செய்வாங்க. எப்படி செஞ்சா என்ன, நம்ம காரியம் நடந்தது அவங்களா செஞ்ச மாதிரி என்ன. இப்ப நமக்கு நான் சொல்லி கேட்கலையேன்னு எழுச்சி பெற்றீங்க, நீங்க தன்மனைக்குள்ள போயிட்டீங்க. வெரி குட். இப்ப குருவையும் மறந்துட்டீங்க, இயற்கையை மறந்துட்டீங்க, தத்துவத்தை மறந்துட்டீங்க. அதுதான் எழுச்சி வருது உங்களுக்கு. மகரிஷி தன்னுடைய அந்த 60-70 அந்த வயதுல எத்தனை ஊர்களுக்கெல்லாம் போய் எந்த அளவுக்கு அவரே இறங்கி இருந்து மக்களுக்காக, உலக நலனுக்காக எப்படி இந்த கருத்துக்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாகவும் போகணும் அப்படிங்கிறத செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள். புதுவை மாநகரத்தில் மகரிஷி செல்லும் பொழுதும், நீங்கள் அவர் கூட ஆழியாரில் பயிற்சிகள் எடுக்கும் பொழுதும், திருவான்மியூரில், குடுவாஞ்சேரியில், இந்த மாதிரி பல இடங்களில் செய்யும் பொழுதும் நடந்த அந்த அனுபவங்கள். ஏன்னா அந்த தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துட்டது. உண்மையிலே இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தேவையானது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினச்சோன்னா அது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஆனால் குரு என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சு அதை நாம் கொஞ்சமாவது மாற்றிக்கணும்னு முயற்சி செய்தால் கூட கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பல சம்பவங்கள் நடந்ததை நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும், இனி வரப்போகிற சந்ததிகளுக்கு தேவையான ஒன்று. அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை இன்று நமக்கு இந்த புதுவையிலிருந்து மகரிஷியோடு பயணித்த பேராசிரியர்களோடு நாம் பயணிச்சிருக்கோம். இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். பல பேருடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவங்களாக மாறுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை இன்று நாம் ஏற்படுத்தி கொண்டோம். எல்லா உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறையருளின் அருளையும் பெறுவதற்கு குருவை வணங்கி நாம் இந்த மகரிஷியோடு பயணத்தினை தொடர்ந்து பயணிப்போம். நன்றிகளை. எல்லா புகழும் குருவனுக்கே. நல்ல அறிவு ஒன்றே துணை நமக்கே. வேத வல்லோன் வழியில் வளர்ந்திடுவோம். எல்லா நலமும் பெற்றிடுவோம். உலக நல தொண்டாற்றி உயர்வு பெறுவோம். வாழ்க வையகம். இந்த முயற்சி பெருகட்டும், தொடரட்டும். அனைத்து மக்களும் இனிதே வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க.